பிரதமர் துறையில் சமய விவகாரங்களுக்கான அமைச்சை இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் அல்லாத அமைச்சுக்கள் என இரண்டாக பிரிக்குமாறு அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பரிந்துரைத்துள்ளார். பல்லின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் எந்த ஒரு தரப்பும் புறக்கணிக்கப்படாதிருப்பதை உறுதி செய்யவும் அது அவசியமாகும் என ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினர் சாவ் யூ ஹுய் கூறினார். இஸ்லாம் அல்லாத அமைச்சுக்கு முஸ்லிம் அல்லாதோர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்கலாம் என்றார் அவர். இரு அமைச்சர்கள் இருப்பதன் மூலம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேலும் நியாயமாக கையாள முடியும். இருவரும் அணுக்கமாக தொடர்பு கொள்வதன் மூலம் சமய விவகாரங்கள் சர்ச்சையாவதை தடுக்க முடியும் என மக்களவையில் அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் பேசிய போது சாவ் யூ ஹுய் சொன்னார். அதே சமயம் நெகிரி செம்பிலான், பினாங்கு, பேராக் போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியர் அல்லாதோரின் நலன் காக்க தனி ஆட்சிக்குழு பொறுப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். முஸ்லிம் அல்லாதோரின் சமய விழாக்கள், துக்க காரியங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முஸ்லிம்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாக முன்னதாக சர்ச்சை வெடித்தது. கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அந்த உத்தேச பரிந்துரையை அமைச்சரவை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதைக்கு அமைச்சரவையில் இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கென பிரதமர் துறையில் ஒருவர் அமைச்சராக உள்ளார். அதுவே இஸ்லாம் அல்லாத விவகாரங்கள் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் வருகின்றன.